அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மே 1 என்றால் உலகம் முழுவதும் அது மே நாள் என்றுதான் சொல்லப்படுகிறது. வேறு எந்த ஒரு முதல் தேதியும் அப்படி குறிப்பிடுவதில்லை. பிப்ரவரி நாளென்றோ டிசம்பர் நாளென்றோ யாரும் சொல்வதில்லை. ஆனால் மே 1 என்பதை மே நாள் என்று உலகமே சொல்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை உலகம் அறியும். 19ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோவில் ஹே டே மார்க்கெட் என்கிற ஒரு இடத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு, அதிலே இறந்து போன தொழிலாளர்கள், அந்த போராட்டத்தின் நினைவாகத்தான் இப்போதும் உலகம் முழுவதும் இந்த மே நாள் கொண்டாடப்படுகிறது. சிகாகோவிலே அந்த போராட்டம் தொழிலாளர்களால் ஏன் நடத்தப்பட்டது, எதற்காக அரசு அவர்களை சுட்டு கொன்றது, வேறொன்றுமல்ல, தொழிலாளர்கள் ஒரு மிக நியாயமான கோரிக்கையை முன்வைத்தார்கள். எங்களை 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை வாங்குகிறார்கள், இது நியாயமில்லை. 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்பது மானுட வாழ்க்கைக்கு தேவையானது என்கிற கோரிக்கையை முன்வைத்து 8 மணி நேரம் மட்டுமே நாங்கள் உழைப்போம், அதற்கான அனுமதியை சட்டமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அந்த போராட்டம். எண்ணி பார்த்தால் இது எவ்வளவு நியாயமான கோரிக்கை. மனிதர்கள் இயந்திரங்கள் இல்லை. 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைத்து கொண்டிருக்க முடியாது. ஒரு வேலையை நாம் விரும்பி எடுத்து செய்வது என்பது வேறு. ஆனால் ஒரு தொழில் அகத்தில் போய் 10 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் வேலை செய்வது என்பது தண்டனையாகத்தான் அமையும். எனவே இந்த கோரிக்கையை முன்வைத்து ஊர்வலமாக வருகிற போது அரசாங்கம் அந்த ஊர்வலத்தை தடுத்தது. அதை மீறுகிற நேரத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்தது. அன்றைக்கு தொழிலாளர்கள் இறந்து போனார்கள். அதன் நினைவாகத்தான் மே நாள் உலகம் முழுவதும் நினைவு கூறப்படுகிறது. கொண்டாடப்படுகிறது என்பது கூட பிழையான சொல். அது நினைவு கூறப்படுகிறது. ஏனென்றால் அன்றைக்கு இறந்து போன தொழிலாளர்களின் உயிர் தியாகத்தை நினைவு கூறுவதுதான் அந்த நாளினுடைய நோக்கம். தமிழ்நாட்டில் எப்போதிருந்து மே நாள் கொண்டாடப்படுகிறது? அந்த போராட்டம் நடைபெற்று ஏறத்தாழ 140 ஆண்டுகளுக்கு பிறகு அது முதலாக இந்தியாவில் சிங்காரவேலர் என்னும் கம்யூனிஸ்டால் தொடக்கி வைக்கப்படுகிறது. ஆனாலும் மக்களினுடைய நினைவு கூறுகிற நாளாக, தொழிலாளர் நாளாக அது எப்போது மாறுகிறது என்றால் 1933 தான் தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு ஏட்டிலே எழுதுகிறார். 31 இறுதியிலே புறப்பட்டு உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு 32 இறுதியிலே பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்பினார். அவருடைய சுற்றுப்பயணத்தில் அவர் சோவியத்துக்கும் போயிருந்தார். அங்கே அந்த நாட்டை பார்த்தார். அந்த போராட்ட வரலாற்றையெல்லாம் படித்தார். அதற்கு பிறகு 1933 அவர், அதுவும் 1ஆம் தேதி அல்ல, அந்த ஆண்டு 21ஆம் தேதி தான் முதலாக அது நினைவு கூறப்பட்டது. பிறகு 34 இன்று வரையில் ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி தொழிலாளர் நாள் என்பது தமிழகத்திலே பின்பற்றப்படுகிறது. அதனுடைய அடிப்படையிலே தான் சென்னையிலே சிம்சன் பூங்காவிலே மே நாள் நினைவு சின்னத்தை கூட தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நிறுவியிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் 1933 இந்த மே நாள் நினைவு கூறப்படுகிறது. இப்போது நாம் அதை பற்றி பேசுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. எப்போதோ நடந்த ஒன்று, அது பற்றி தொடர்ந்து பேசுவது, தொடர்ந்து மே நாள் என்பதை தொழிலாளர் நாள் என்று நாம் அதனை ஊர்வலம் நடத்துவது என்பவையெல்லாம் எதற்காக என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த தொழிலாளர்களின் உரிமை காலகாலத்துக்கும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இன்றைய நடைமுறை என்னவோ வேறு மாதிரி தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். நாம் தொழிற்சாலைகளுக்காக, ஆலைகளுக்காக கொண்டு வந்த சட்டமாக அது இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்னவாக ஆகியிருக்கிறது? தொழிற்சாலைகளை விட, ஆலைகளை விட கணிப்பொறி நிறுவனங்கள் கூடியிருக்கின்றன. இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் 8 மணி நேர வேலை என்பது இன்றைக்கு இல்லவே இல்லை என்பது வெளிப்படையான உண்மை. ஏன் தொழிலாளர்கள் கேட்கவில்லை? தொழிலாளர்களுக்கு சங்கங்களே கிடையாது. சங்கங்கள் வைக்கிற உரிமையே கூட பல நிறுவனங்களில் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தொழிலாளர் தினம் மிக கூடுதலாக யாருக்கு தேவைப்படுகிறது என்றால், தொழிலாளர்களாக, உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருக்கிறவர்களுக்கு மட்டுமில்லை, தகவல் தொழில்நுட்ப துறையில் மூளையை பயன்படுத்தி வேலை செய்கிற அந்த தொழிலாளர்களுக்கும் இது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால்
நாம் நினைவு கூறுகிற அந்த தொழிலாளர் நாளுக்கு ஒரு பொருள் இருக்கும்.